வரிசைப்படி அடுக்குக. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், சாம்பரான் சத்தியகிரகம், கேதா சத்தியகிரகம், ரவுலட் சத்தியகிரகம். இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம். இந்திய தேசிய இயக்கத்தை நாம 3 கட்டங்களாக பிரிக்கலாம். மிதமான கட்டம் 1885லேருந்து 1905. இந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் ஆங்கில அரசை நேரடியாக எதிர்க்காம அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள், மனுக்கள், கோரிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் உரிமைகள் கிடைக்கும் என்று நம்பினார்கள். அதனால தான் இதை மிதமான கட்டம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் தீவிரவாத கட்டம் 1905லேருந்து 1919. 1905 வங்காள பிரிவினை நடந்துச்சு. இது மக்கள் மத்தியில் பயங்கரமாக கோபம் அதிகரிச்சிச்சு. இந்த காலகட்டத்தில் தான் சுதேசி இயக்கம், வெளிநாட்டு பொருட்கள் புறக்கணிப்பு போன்ற தீவிர போராட்டங்களும் நடந்துச்சு. அதனால தான் இதை தீவிரவாத கட்டம் சொல்கிறோம். அடுத்து காந்திய சகாப்தம் 1919லேருந்து 1947. இந்த காலகட்டத்தில் தான் மகாத்மா காந்தி இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைமையை ஏற்றுக்கிட்டாரு. காந்தி தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராக போராடினார். அங்குதான் அஹிம்சை, சத்தியகிரகம் போன்ற கொள்கைகளையும் உருவாக்கினார். இந்தியாவிற்கு திரும்பிய பின் 1915 காந்தி நாடு முழுவதும் சுற்றி விவசாயிகள், தொழிலாளர்கள், சாதாரண மக்களின் பிரச்சனைகளை அறிந்தார். இதன் மூலமும் முக்கியமான போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. 1917 சாம்பரான் சத்தியகிரகம் விவசாயிகளுக்காக நடத்தப்பட்டது. 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் தொழிலாளர்களுக்காக நடத்தப்பட்டது. 1918 கேதா சத்தியகிரகம் விவசாயிகளுக்காக நடத்தப்பட்டது. 1919 ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் சத்தியாகிரகம் தொடங்கினார்கள்.